ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ஆல் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ப்ரீ ப்ளீட் பண்ண சாரியை எப்படி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ண போறோம்ன்றத பார்க்க போறோம். ஸோ இந்த பார்ட் 1 வீடியோ நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். இந்த சாரியை ஃப்ரண்ட் ப்ளீட் அண்ட் மிடில் ப்ளீட்ஸ் வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ இந்த சாரியை வந்து எப்படி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். அப்படின்னா நம்ம சாரியை வந்து உல்டாவா போட போறோம். ஸோ எப்படி போடுறோம் அப்படின்னா, இங்க நீங்க ப்ளீட்ஸ் எடுத்திருக்கீங்க இல்லையா, இங்க ப்ளீட்ஸ் இருக்கு பாருங்க. இந்த ப்ளீட்ஸை நான் உல்டாவா போடுறேன். இப்படி டேபிள் மேல இந்த ப்ளீட்ஸ் இங்க இருக்கு, இது இங்க இருக்கட்டும் கீழே. இப்போ இந்த சாரி நம்ம இன்சர்ட் பண்ற போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க இருக்கும். சோ அந்த சாரியை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்படி கொண்டு வரேன். நம்ம ப்ளீட்ஸ் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து கொண்டு வந்து நான் இதை ஸ்டாப் பண்றேன். சோ இதுதான் நம்மளுக்கு பார்டர். சோ இதை தாண்டி வந்து நம்மளுக்கு எக்ஸஸா வந்து போகக்கூடாது கிளாத். சோ மிச்சம் இருக்க கிளாத் எல்லாம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உள்ள வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. நான் வந்து உள்ள இப்ப இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்டர். இதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸஸா இருக்க எல்லா ப்ளீட்ஸையும் பாத்தீங்கன்னா உள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சோ நம்மளுக்கு இப்போ ஒரு பார்டர் கிடைச்சிருச்சு. இதை தாண்டி நம்ம போக கூடாது சாரி. இதுக்கு எக்ஸஸா இருக்க எல்லாத்தையுமே நம்ம உள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம மேல இருக்க ப்ளீட்ஸ் இருக்குங்களே அதை இங்கே போட்டுக்கோங்க. சோ நம்மளுக்கு இப்போ ஒரு பார்டர் கிடைச்சிருச்சு. இங்க இருந்து இது வரைக்கும் தான் நம்மளுக்கு சாரியோட லென்த். இப்போ நீங்க கவர்ல வைக்கிறீங்க அப்படின்னா அந்த லென்த்தை மெஷர் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க உங்களுக்கு பர்சனலா வச்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த மார்க்கை பாத்துக்கோங்க. இந்த சாரியோ இங்க பார்டரும் இங்க நம்ம ப்ளீட்ஸ் வச்சிருக்கோம், இதையும் வந்துட்டு மேட்ச் பண்ணோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்ப இங்க நான் சாரி வச்சிருக்கேன். சோ எனக்கு இந்த பின் வந்து இங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்டர் கொடுத்தோம் இல்லைங்களா, அவுட்லைன் ஃபர்ஸ்ட், அந்த இடம் டச் ஆகணும். சோ அந்த அளவு டச் ஆகணும் அப்படின்னா எனக்கு எந்த அளவுக்கு உள்ள போகணும்ன்றத நான் ஃபர்ஸ்டே பார்க்கணும். சோ உங்களோட கையை இங்க வச்சுக்கோங்க, இங்க வச்சு போடும். சோ எனக்கு இந்த அளவுக்கு வந்தா போதும். சோ இதுக்கு மேல எக்ஸஸா இருக்க சாரி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நான் உள்ள வந்து கொடுக்கணும். சோ இங்க மார்க் பண்ணி வச்சுட்டு நம்ம சாரி இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு உள்ள போகணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாரிய ஃபர்ஸ்ட் இங்க போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்மளுக்கு ஒரு அளவு தெரியும். இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாங்க. இந்த பார்டர் வந்து தாண்டக்கூடாது. அதே மாதிரி உள்ள அகைன் வைக்க ஆரம்பிச்சுக்கோங்க. சோ இங்க ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும் நல்லாவே. சோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது நம்ம ப்ளீட்ஸை வந்து இப்படி உள்ள வைக்கும் போது நல்லாவே ஒரு அழகான ஒரு ஷேப் நம்மளுக்கு கிடைச்சிடும். சோ இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா உள்ள நம்ம இந்த கையை யூஸ் பண்ணி தள்ளிட்டே வாங்க. இப்ப எனக்கு வந்துருச்சான்னு பாத்தீங்கன்னா என்னோட இது வந்துருச்சு. இங்க இந்த பின் பண்ண என்னோட பின் வந்து இந்த ஃபைனல் பார்டர் வந்து டச் பண்ணிருச்சு. சோ இதுதான் என்னோட அளவு. அப்ப நான் இதுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே உள்ள வச்சுட்டு நம்ம இப்போ பாக்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லாவே க்ளோஸ்டாவே வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அப்பதான் நம்மளுக்கு பார்டர் வந்து முன்னாடி நல்லா நம்மளுக்கு அழகா நெருக்கமா வரும். நீங்க உள்ள வச்சுட்டு இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ ஒரு சைடு மடிச்சாச்சு. நம்ம இன்னொரு சைடு இந்த மாதிரி இந்த பார்டர் வந்து உள்ள வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸா இருக்க சாரிய அப்படியே இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டபுள் ஃபோல்ட் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இங்க மேல இருக்க சாரியை இப்ப நம்ம இந்த கார்னர்ல வைக்க போறோம். சோ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிடும். சோ உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். என்னோட சாரி ப்ளீட்ஸ் இங்க இருக்க சென்டர் ப்ளீட்ஸ், மேல ப்ளீட்ஸ் இந்த மாதிரி வந்துருச்சு. இப்ப இது என்ன பண்றீங்க அப்படின்னா, எக்ஸஸா இருக்கிறத ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு ஃபைனல் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த எக்ஸஸா இருக்க ப்ளீட்ஸை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு வகையில ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒண்ணு இந்த மாதிரி மேலேயே வச்சு இன்னொரு சுத்தியும் இப்படி விட்டு நீங்க செக்யூர் பண்ணிக்கலாம்.
இப்படி வச்சு நீங்க பின் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த ப்ளீட்ஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கிறத எடுத்துட்டு நம்ம உள்ள ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு இங்க இருக்கிறத ஃபைனல் ப்ளீட்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க சாரிக்கு நடுவுல ஒரு கேப் இருக்குங்க, அந்த கேப்ல நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோட சாரியோட அவுட்புட். நீங்க எப்படி பண்ணாலும் உங்களுக்கு கலையவே கலையாது, எப்படி வச்சாலும் உங்களுக்கு கலையவே கலையாது. ஸோ நீங்க உங்களோட கவர் இந்த அளவுக்கு வந்து ஒரு பேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதுக்குள்ள போட்டு செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளீஸ் எப்படியுமே கலையாது, நம்ம நல்ல பின் போட்டு செக்யூர் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க.